ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் வந்து கே விக்கினேஷ். நான் வந்து ஜானகி அம்மாவுடைய ரசிகர். நேற்று வந்து நைட்டு ஒரு 8:30 மணிக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு தந்தி டிவி மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அம்மா வந்து இன்னும் நேரில் பார்த்ததே இல்லை. அவங்களுடைய பாட்டு, அவங்களுடைய இசை வந்து நான் ரொம்ப ரசித்து நான் பார்ப்பேன். அம்மா வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டோன்னே நம்ம பார்க்க முடியலையே, நம்ம அஞ்சலி செலுத்துன்னு சொல்லி ஈரோட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன். அம்மாவோட வந்து நாட்டாமை பாட்டு அப்புறம் அந்த கிழக்கு சீமையில் நிறையா பாட்டு அம்மா பாடியிருக்கிறாங்க. அவங்க காந்த குரலாக ஒரு குழந்தை ரூபத்தில் அம்மா பாடி தமிழ்நாட்டிலேருந்து பல ரசிகர்கள் வந்து அம்மா மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆத்மா சாந்தடையணும். அது இல்லாமல் கர்நாடக அரசு முழு அரசு முறையை கொடுத்துருக்குது. ரொம்ப நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோம். அம்மா அவர்கள் வந்து என்னதான் அவர்கள் கர்நாடகாட்டில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் மக்களுடைய நெஞ்சத்தில் எப்போதும் இடம் பெற்றிருக்கிறார். அம்மா அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் 48,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். ரொம்ப ஒரு உலகத்திலே பெரிய ஒரு பாடகியாக இடம் பெற்றிருக்கிறாங்க. எல்லோரும் இளவரசி என்று சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அவர்கள் தான் இசை இளவரசி என சொல்லியிருக்கிறாங்க. அம்மா உடல் வந்து பூரண சாத்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லாம் பல இறைவனை பிரார்த்தனிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய வந்து தமிழ்நாட்டில் வைத்திருந்தால், சென்னையில் வைத்திருந்தால் இன்னும் ரசிகர் நிறைய வந்திருப்பாங்க. சில ரசிகர் தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய சார்பில், என் தமிழ்நாட்டின் மக்கள் சார்பில் நான் வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறேன். அவங்களோட உங்களுக்கு கனெக்ஷன் எப்படி இவ்வளோ தீவிர ஃபேன் ஆகிறதுக்கான ரீசன்? ஏன்னா அம்மா வந்து ஒவ்வொரு பாட்டிலுமே எம்ஜிஆர், எம்எஸ்பி, ஏ ரகுமான் போன்ற பல தலைமுறைகளோடு அம்மா வந்து பாடியிருக்கிறாங்க. அதோடு அது இல்லாமல் அந்த பாட்டினுடைய உச்சரிப்பு, அந்த பாட்டினுடைய வார்த்தைகள் வந்து ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால் அம்மாவுடைய பாடல் வந்து எனக்கு ரொம்ப மனசிருக்கு. ஏன்னா எனக்கு 20 வயசு தான் ஆகுது. ஆனால் அம்மாவை பார்க்கணும், அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு ஈரோட்டு பவானிலேருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனால் அம்மாவை வந்து அவங்களுடைய எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, நான் காலையில் மதியம் 2 தடவை நான் கேட்பேன். முக்கியமாக நாட்டாமை பாட்டம், கொட்டப்பாக்கு அந்த பாட்டு வந்து நான் எப்பயுமே நான் கேட்பேன். ஆனால் அம்மா அவங்க வந்து வயது மூப்பு காரணமாக இறந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ வந்து நான் சம்பளம் வந்து நேற்றா போட்டாங்க. சம்பளம் வாங்கிட்டு முதல் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு அம்மாவோடைய அட்ரஸ்ஸு கண்டுபிடிச்சி நான் நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின் ஏறி இங்கே மைசூர் ஜங்ஷன் வந்து அம்மாவோடைய பார்த்தே ஆகணும். ஏன்னா அம்மா வந்து இனிமேல் நம்ம பார்க்க முடியாது, அந்த குரல் தான் நம்ம கேட்க முடியும். அதெல்லாம் சொல்லிட்டு நான் தனியாக வந்திருக்கிறேன். இப்போ என்னதான் ஒரு பாடகியாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காக அங்கே நிறையா பாடல் பாடியிருக்கிறாங்க. அதனால் நான் தனியாக வந்து நான் அம்மாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறேன், மௌன அஞ்சலி செலுத்துகிறேன். லைவ் வாங்கணும். இப்போ போவோம். தமிழ் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து மைசூரில் தான் இருக்கிறது. ஆனால் நான் ஊட்டி, அப்பா அம்மாலாம் இருக்கிறது ஊட்டியில் தான். நான் ஜானகி அம்மாவை ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து அவங்கள நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முடியல. அதனால் நான் இங்கே பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். மைசூர் தான். மைசூர் தான் சார். நாங்கள் சின்னதுலேருந்தே அவங்களோட ஃபேனு, எஸ்பிபி சார் பின்ன ஜானகி அம்மாவோட ஃபேனு. நாங்கள் டெய்லி அவங்களோட பாட்டு நான் டெய்லி கேட்பேன். மைசூரில் இருந்தாலும் கூட நான் டெய்லி தமிழ் பாட்டுங்களை கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இந்த ஒரு சனம் அந்த பாட்டை மட்டும் நம்ம எப்போதும் மறக்க முடியாது. அவங்கள்ட்ட எந்த ஒரு பாட்டும் நான் டெய்லி எஸ்பிபி சார் பின்ன ஜானகி அம்மா பாட்டு நான் டெய்லி மைசூரில் இருந்தாலும் நான் தமிழ் பாட்டை தான் கேட்பேன். எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேற்று நைட்டுலேருந்தே அவங்கள பார்த்ததுலேருந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. மைசூரில் ஒரு தடவை, என் பேர் சவிதா. மைசூரில் ஒரு தடவை இந்த பைலூர் ரங்க மந்திரத்தில் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தோம். நாங்கள் தசராவில் வந்திருந்தாங்க. நாங்கள் சின்னதுலேருந்து இப்போ 49 வருஷம் எனக்கு. 5 வயசுலேருந்து நாங்கள் கேட்டே இருப்பேன் பாட்டு. நான் கன்னடத்தில் படிச்சிருக்கேன். கன்னடத்தில் ரொம்ப ரொம்ப பாட்டு பாடிருக்காங்க.
அதில் இந்த பானல்லு நீனே புவியல்லு நீனே எல்லெல்லு நீனே அந்த பாட்டு, அப்புறம் ரொம்ப பாட்டுகள் ராஜ்குமார் உங்களுக்கு கூட, அனந்த் நாங்க உங்களுக்கு கூட ரொம்ப 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 பாட்டு பாட்டிருக்காங்க. இது ஒரு புண்ணியன்ட்டு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறது எனக்கு ஒரு புண்ணியம் நினைக்கிறேன். நான் ஒரு ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன் சார். உங்கள் பேர் சார்? மரிசுவாமி மைசூரில் இருக்காங்க. ಅವ್ರ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಬರಲಿ ಮತ್ತೆ ஆதோ ಅವರು ಇವತ್ತು ಮೊನ್ನೆ ಎಲ್ಲ ಅವರು ஒரு நிமிஷம் இங்கே முடிச்சுட்டு அவர் அந்த ரெண்டு ಅವರ ಒಂದು ಏನು ಒಂದು ಸಿಂಪಲ್ ಅವರ ಒಂದು ನಡೆ ನುಡಿ ಭಾವ பேர் எங்களுக்கு ஐயா, நான் வந்து மைசூர்கார் தான். இங்கே தான் நாங்கள் இருக்கிறது. நான் பிறந்ததுலேருந்து நான் அம்மாவோட ரசிகர் தான். அவங்க பாட்டுகளை நாங்கள் கேட்டு நாங்கள் வளர்ந்துக்கிறது. அவங்க இப்போ ஒரு 5 இயர்ஸ் பேக்கு இந்த தசரா ப்ரொசஷனுக்கு வந்திருந்தப்போ நான் அவங்கள நேரடியாக பார்த்து அவங்க கிட்ட போய் ஃபோட்டோ கூட எடுத்துன்னு இருக்கேன். அவங்க நம்ம மைசூரில் இருந்தாங்க, இவ்வளோ வருஷம் இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருந்துட்டாங்கன்றது நேற்று தான் எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுவும் போகாதி நம்ம வீட்டுக்கிட்டேயே தான் கனியனகுண்டின்ட்டு அங்கே இருக்கிறது. அவங்க தோட்டத்து வீட்டில் இருக்காங்கன்ட்டு அவங்களோட இங்கே நம்ம மைசூர் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுன்ட்டு எனக்கு ரொம்ப பெருமை. நம்ம மைசூரில் வந்து அவங்க இருந்து இங்கே இருந்துக்கிறாங்க. அவங்களோட ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு நான் இப்படி இங்கே வந்திருக்கிறதேன்றது எனக்கு ரொம்ப ப்ரௌடு. அவங்களோட தீவிர ரசிகன். ரொம்ப நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன். என் பேர் சுனந்தா சுந்தரன்ட்டு. என் பேர் செல்விங்க. நான் வந்து மேட்டூர், ஆனால் இங்கே 25 வருஷமாக இங்கே தான் இருக்கேன் மைசூரில். அம்மா இங்கே இருந்தாங்கன்னு எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும் குவஹாத்தியில் இருக்காங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. நிறைய தூக்கம் வர இரவுகளில் அவங்களுடைய பாடல் தான் நம்ம தூங்க வச்சிருக்கு. அவங்களுடைய ஆத்மா ஆண்டவனுடைய காலடியில் இளைப்பாறட்டும். நன்றி. தெரியலைங்க, அவங்க தெலுங்கு இல்லைங்களா, அவங்க இங்கே மைசூரில் இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 2 months முன்னாடி தான் ஆஃபீஸில் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம், ஜானகி அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறதுனால விடுவாங்களா என்னன்னு தெரியலையேன்னு பார்க்கல. நேற்று நியூஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க. இன்னைக்கு வந்து இப்படி அஞ்சலி செலுத்துறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அவங்களுக்குமான அந்த கனெக்ஷன் ரொம்பங்க, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட ரத்தத்தோட ஊறி போனவங்க அவங்க. அதனால் எஸ்பிபி சார் எப்படியோ அந்த மாதிரி தான் ஜானகி அம்மாவும். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ரொம்ப பர்சனலாக நீங்கள் அவங்க பாட்டு நிறைய கேட்பேங்க, நிறைய கேட்பேன். கனெக்ட் ஆகிற பாட்டு அப்படின்னு செந்தூர பூவே, ஒரு சனம் தூங்கிருச்சு, அந்த மாதிரி நிறைய பாடல்கள். நன்றி. ஹலோ, நான் மைசூருங்க. புகுந்து வளர்ந்ததெல்லாம் மைசூர்லேயே தான். 70 வருஷம் மைசூர் காலத்துலேருந்து இருக்கிறோம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து. ஆனால் அவங்களுடைய இதை பார்க்குறப்போ, யூடியூப்லேயே பார்க்கவோ, சினிமாவில் பார்க்கவோ, பாட்டு பாடுறதை பார்க்கவோ ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு விக்தி காலமாயிட்டான்னு சொன்ன உடனே நம்ம மனசு கேட்கல, உளுந்தடிச்சு ஒடியாந்து மைசூர்லேருந்து வந்து இந்த இது 5 இது சாவை பார்க்குறதுக்காக நான் வந்து ரொம்ப இது பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மிக்க துக்கமாக இருக்குது. அதே மாதிரி பாடகர் இன்னும் பிறப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு மனசில் இதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக. உங்கள் பேர் தான்? நடராஜ், மைசூர். நீ எங்க மதுல வருமே நான் போன பின்னே அந்த பாட்டு கேட்டு அழுகு அப்படியே தனக்குத்தானே வரும் சார். அந்த மாதிரி பாட முடியுமா? நான் போன பின்னே நீ வாழ்ந்தது என்ன கண்ணே நீயே சார். அது சொல்ல வார்த்தை இல்லை சார். அந்த அம்மா பாட்டு கேட்டாலும் யாருக்கான தானே கண்ணீர் வந்து சார். அவ்வளோ அம்மாவுக்கு சொர்க்கத்தில் இல்லை வழி கேட்கணும் சார். நல்ல மறுபடியும் பிறந்து இந்த மண்ணிலேயே மறுபடியும் பிறந்து வரணும்னு கேட்டுக்கலாம். நீ எங்க மதுல வருமே நான் போன பின்னே அந்த பாட்டு கேட்டு அழுகு அப்படியே தனக்குத்தானே வரும் சார். அந்த மாதிரி பாட முடியுமா? நான் போன பின்னே நீ வாழ்ந்தது என்ன கண்ணே நீயே சார். அது சொல்ல வார்த்தை இல்லை சார். அந்த அம்மா பாட்டு கேட்டாலும் யாருக்கு